வாராகி காரனோடு வாதாடாதே அப்படின்னு சொல்லிட்டு மந்திர சாஸ்திரத்துல ஒரு வாக்கியம் உண்டு. ஏன் அப்படின்னா, எந்த பக்தன் எந்த சாதகன் உண்மையாவே வராகி அம்பாளை பூஜை பண்ணிட்டு நித்தியப்படி அவன் மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு சதா சர்வகாலம் அவளே கதின்னு இருக்கானோ, அந்த பக்தனுடைய பின்புறத்துல முதுகும் பின்புறத்துல அம்பாள் உலக்கையோட நிப்பாளாம். சத்தியமான உண்மை இது. அப்படி நின்றுட்டு அம்பாள் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த சாதகனுக்கு எதிராக யாராச்சும் பேச போறா, அவளுடைய வாயிலிருந்து இந்த சாதகனை தூஷிக்கிற மாதிரி ஒரு செயல் வருது, ஒரு வார்த்தை வருது, அவனை எப்படியெல்லாம் கெடுக்கலான்னு ஒரு புக்தி வேலை செய்யுது அப்படின்னா, அது வேலை செஞ்சு முடிக்கிற மாத்திரத்துல இந்த தேவி என்ன பண்றா, அவனுடைய வாயை கொளற வைக்கிறாள், அவளுடைய வாயை கொளற வைக்கிறாள், அவனுடைய புத்தியை பேதலிக்க வைக்கிறாள். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கலப்பையால ஓங்கி ஒரு உத போடுறாளாம் அந்த தூஷிக்க நினைக்கிறவாள். அப்படி போட்ட மாத்திரத்துல என்ன பண்ணுவான், இவங்கிட்ட வச்சுக்க கூடாது, இவன் ஏதோ ஒரு சக்தி நிறைஞ்சவன், இவன்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கெடுதல் செய்ய வந்தவன் அவனுக்கு நல்லதை செஞ்சிருவாளாம். அதனாலதான் சொல்லியிருக்கா, வாராகி காரனோடு வாதாடாதே.